டிஜிட்டல் பொருளாதாரத்திற்கான பாதையை வகுத்தல், இலங்கைக்கான வாய்ப்புகள் மற்றும் சவால்கள். உலகளாவிய ரீதியில் மின்னணு பொருளாதாரத்தின் கருத்து முக்கியத்துவம் பெற்றுள்ளது. பல நாடுகள் பொருளாதார வளர்ச்சி, திறன் மற்றும் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்தும் நோக்கில் மின்னணு தொழில்நுட்பங்களை ஏற்கின்றன. இலங்கைக்கு பொருளாதாரத்தை மின்னணுக்கு படுத்துவது ஒரு முக்கிய முன்னேற்றமாக விளங்கக்கூடும். இது பல காலமாக நிலவி வரும் பொருளாதார சவால்களை தீர்க்கவும் தேவைப்படும் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கவும் உதவக்கூடும். எனினும் மின்னணு மாற்றத்தின் பாதை சிக்கலானது. இது பல அடிப்படை ஒழுங்குமுறை மற்றும் சமூக சவால்களை எதிர்கொள்ள தேவைப்படும். இந்த கட்டுரை இலங்கைக்கான மின்னணுக்குப்படுத்தலின் அர்த்தமும் விளைவுகளையும் ஆராய்கின்றது. இதன் பயன்கள், சவால்கள் மற்றும் முதலீட்டாளர் நம்பகத்தன்மைக்கு ஏற்படும் தாக்கத்தையும் விளக்குகின்றது. மின்னணு பொருளாதாரம் என்றால் என்ன? மின்னணு பொருளாதாரம் என்பது பாரம்பரிய பொருளாதார செயல்முறைகளை மின்னணு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மறுசீரமைப்பதாகும். இது பல்வேறு புதுமைகள் மற்றும் மாற்றங்களை உள்ளடக்கியது. அவற்றில் சில பின்வருமாறு: மின்னணு செலுத்தல்கள் மற்றும் நிதி சேவைகள். பணத்திலிருந்து மின்னணு செலுத்தல்களுக்கு மாறுதல் மின்னணு பொருளாதாரத்தின் அடிப்படை கூறாகும். மொபைல் வாலெட்கள், இணைய வங்கி பணி, QR கோடு செலுத்தல்கள் போன்ற ஊடகங்கள், பிளாட்பார்ம்கள் மூலம் பரிவர்த்தனைகள் வேகமாகவும் பாதுகாப்பாகவும் நிகழ்த்தப்படுகின்றன. இது பொருளாதார திறனை அதிகரிக்கவும் நிதி இடைவெளியை குறைக்கவும் உதவுகின்றது. மின்னணு வணிகம் மற்றும் மின்னணு வர்த்தகம். மின்னணு பொருளாதாரத்தின் மூலம் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் ஆன்லைன் பிளாட்பார்ம்கள் மூலம் தமது பயன்பாட்டை பெருக்க முடிகின்றது. இது இலங்கை பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு புதிய சந்தைகளை உருவாக்கி ஏற்றுமதியை உயர்த்துவதற்கும் பாரம்பரிய சந்தைகளில் சார்பு குறைக்கவும் உதவுகின்றது. தரவின் அடிப்படையில் முடிவெடுப்பது. மின்னணுக்குப்படுத்துதல் தரவுகள் சேகரிப்பு மற்றும் பகுப்பாய்வை மேம்படுத்துகின்றது. இதன் மூலம் நிறுவனங்களும் அரசாங்கமும் நல்ல முடிவுகளை எடுக்க முடிகின்றது. எடுத்துக்காட்டாக, பெரிய தரவுகள் வரிசை செயற்பாடுகளை மேம்படுத்த, முன்னறிவிப்பு, தேவை போக்குகள் மற்றும் வாடிக்கையாளர் சேவையை மேம்படுத்த உதவுகின்றன. மின்னணு அரசு சேவைகள். அரசாங்கம் சேவைகளை மின்னணுப்படுத்துதல் செயல்முறைகளை எளிதாக்குகின்றது. மக்கள் தகவல்களை அணுகவும் ஆவணங்களை சமர்ப்பிக்கவும் வரி செலுத்தவும் எளிதாக இருக்கின்றது. இ-கவர்மெண்ட் ஊடகங்கள் விருப்ப ரீதியிலான செயற்பாடுகளை குறைத்து நாட்டில் வணிக சூழலை மேம்படுத்த உதவுகின்றன. புதுமை மண்டலம். மின்னணு பொருளாதாரம் புதுமைக்கு வழிவகுக்கும் சூழலை உருவாக்குகின்றது. மின்னணு மூலப்பொருள் அமைப்பை உருவாக்குவதன் மூலம் அரசாங்கம் தொழில்நுட்பம் சார்ந்த தொடக்க நிறுவனங்களுக்கான பயிற்சியை வழங்கி இளம் தொழில் முனைவோர்களையும் தகவல் தொழில்நுட்பத்திற்கான வேலை வாய்ப்புகளையும் அதிகரிக்க உதவுகின்றது. மின்னணுக்கு படுத்தல் இலங்கை பொருளாதாரத்தில் ஏற்படுத்தும் தாக்கம். மின்னணு பொருளாதாரத்திற்கு மாறுவது பல துறைகளில் இலங்கைக்கு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும். பொருளாதார திறன் மற்றும் விளைவு விருத்தி. பழைய கையேடு செயல்முறைகளை மின்னணு முறைகளால் மாற்றுவதன் மூலம் நிறுவனங்கள் செயற்பாட்டு செலவுகளை குறைத்து விளைவை அதிகரிக்க முடிகின்றது. எடுத்துக்காட்டாக, தானியங்கி செலுத்துதல் முறைகள் பரிவர்த்தனை செயலாக்க நேரத்தை குறைக்க, மின்னணு ரசீது முறைகள் ஆவண தேவைகளை நீக்குவதன் மூலம் நேரம் மற்றும் வளங்களை மிச்சப்படுத்த உதவுகின்றன. வெளிப்படைத்தன்மை மற்றும் ஊழல் குறைப்பு. மின்னணுக்கு படுத்தல் தனிப்பட்ட மக்களிலும் அரசாங்க சேவைகளிலும் பொறுப்பையும் வெளிப்படைத்தன்மையையும் அதிகரிக்க உதவுகின்றது. எடுத்துக்காட்டாக, மின்னணு கொள்முதல் ஊடகங்கள் நேரடியாக பரிவர்த்தனைகளை கண்காணித்து ஊழலுக்கான வாய்ப்புகளை குறைக்கின்றன. அதிக வெளிப்படைத்தன்மை பொதுமக்களின் நம்பகத்தன்மையை உருவாக்கி உள்ளக மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு அனுகூலமான சூழலை உருவாக்க உதவுகின்றது. மின்னணு வணிகத்திலிருந்து அதிக வருவாய். மின்னணு வணிகம் இலங்கைக்கு வளர்ச்சியின் முக்கிய வாய்ப்பாக விளங்குகின்றது. குறிப்பாக உலகளாவிய ரீதியில் ஆன்லைன் கொள்முதல் நோக்கமாக மாறியுள்ள சூழலில் உள்ளூர் SME-க்கள் மின்னணு வணிகத்தை உருவாக்குவதற்கு ஆதரவு அளிப்பதன் மூலம் இலங்கை உள்நாட்டு வருமானத்தை உயர்த்தியும் சர்வதேச சந்தைகளை தொடரும் வாய்ப்புகளை அதிகரிக்கவும் முடிகின்றது. மேலும் வெளிநாட்டு நாணயத்தை நாட்டுக்குள் கொண்டு வர உதவுகின்றது. நிதி இடைவெளி குறைப்பு மற்றும் பொருளாதார சக்திமிக்க தன்மை. மொபைல் வங்கி சேவைகள் மற்றும் சிறிய அளவிலான கடன்கள் போன்ற மின்னணு நிதி சேவைகள் ஊரக மற்றும் குறைந்த வருமான மக்கள் தொகைகளுக்கு சேர்ந்து அவர்களை பொருளாதாரத்தில் பங்கேற்க ஊக்குவிக்கின்றன. இவை சேமிப்பு மற்றும் முதலீட்டை ஊக்குவிக்கின்றன. இதனால் பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிக்கின்றன. பாதுகாப்பு மற்றும் பொருளாதார அதிர்ச்சிகளை எதிர்கொள்ளும் திறன். மின்னணு பொருளாதாரம் பெரும்பாலும் பேண்டமிக் போன்ற பிரச்சனைகளுக்கு சக்தியுடன் எதிர்கொள்கின்றது. மின்னணு பிளாட்பார்ம்கள் தொலைவழி வேலை, ஆன்லைன் பரிவர்த்தனை மற்றும் தொலை மருத்துவ சேவைகள் போன்றவற்றை வழங்குவதன் மூலம் அவசர காலங்களில் முக்கிய சேவைகள் மற்றும் பொருளாதார நடவடிக்கைகள் தொடரும் நிலையை உறுதி செய்கின்றன. இலங்கையில் மின்னணு படுத்தலுக்கான தற்போதைய தடைகள். டிஜிட்டல் பொருளாதாரத்தின் பார்வை நம்பிக்கைக்குரியதாக இருந்தாலும் தற்போது இலங்கை
இலங்கையில் இந்த மாற்றத்திற்கு பல தடைகள் தடையாக உள்ளன. குறைந்த மின்னணு அடிப்படை அமைப்பு. சில பகுதிகளில், குறிப்பாக ஊரக பகுதிகளில் மின்னணு அடிப்படை அமைப்பு இன்னும் போதவில்லை. மெதுவான இணைய வேகங்கள், குறைந்த தொலைபேசி இணைப்பு மற்றும் மின்னணு பண பரிவர்த்தனை வசதிகளின் பற்றாக்குறை போன்ற பிரச்சனைகள் வணிகம் மற்றும் நுகர்வோர் மின்னணு சேவைகளை ஏற்க தடையாக இருக்கும். மின்னணு பாதுகாப்பு மற்றும் தரவு காப்பு ஆபத்துகள். மின்னணு பயன்படுத்தல் அதிகரிக்கும் போது சைபர் தாக்குதல் மற்றும் தரவு பார்வையில் அதிகரிக்கும் அபாயங்களும் அதிகரிக்கின்றன. முழுமையான மின்னணு பாதுகாப்பு சட்டம் இல்லாமல் தனிப்பட்ட நிதி தகவல்கள் போன்ற தரவுகள் வெளிப்படும் அபாயம் உள்ளது. இது நிதி இழப்பு மற்றும் மின்னணு பிளாட்பார்ம்களில் நம்பகத்தன்மை குறைவாக உள்ளடக்கும். ஒழுங்குமுறை மற்றும் கொள்கை கட்டுப்பாடுகள். தற்போதைய ஒழுங்குமுறைகள், குறிப்பாக மின்னணு செலுத்தல்கள், தரவு காப்பு மற்றும் ஆன்லைன் வணிக பதிவு போன்ற துறைகளில் மின்னணு பொருளாதாரத்தின் தேவைகளுக்கு பூர்த்தியாக அமையாது. மின்னணு பரிவர்த்தனை, தரவு பாதுகாப்பு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பை ஆதரிக்கும் விதமாக ஒழுங்குமுறைகளை சீரமைப்பது முக்கியமானதாகும். மின்னணு கல்வியறிவு மற்றும் திறன் குறைவு. இலங்கையில் மின்னணு பாகுபாடு இன்னும் மிகுந்து காணப்படுகின்றது. மக்கள் தொகையில் பெரும்பாலானோருக்கு அடிப்படை மின்னணு கல்வியறிவு இல்லை. இது அவர்களை மின்னணு பொருளாதாரத்தில் முழுமையாக ஈடுபட விடாது. மேலும் மின்னணு தொழில்நுட்பத்துறையில் திறமையான நபர்களின் பற்றாக்குறை இலங்கை மின்னணு அமைப்புகளை உருவாக்க மற்றும் பராமரிக்க தடை ஏற்படுத்துகின்றது. தொழில்நுட்ப முதலீடு மற்றும் புதுமை. மின்னணு பொருளாதாரத்தை உருவாக்க தொழில்நுட்பம், ஆராய்ச்சி மற்றும் புதுமைக்கு பெரும் முதலீடு தேவை. தொழில்நுட்ப கட்டமைப்பு குறித்ததாக இலங்கையின் முழுமையான முதலீட்டு குறைவுகள் மின்னணு பொருளாதார கட்டமைப்பை உருவாக்கும் பணியில் வீழ்ச்சியடைய வாய்ப்புள்ளது. முதலீட்டாளர் நம்பகத்தன்மைக்கு ஏற்படும் தாக்கம். மின்னணு மாற்றத்திற்கு இலங்கை உறுதிப்பாட்டுடன் செயற்பட்டால் வெளிநாட்டு நேரடி முதலீடுகள் மற்றும் உள்ளூர் முதலீடுகளை ஈர்க்க முதலீட்டாளர் நம்பகத்தன்மையை நேர்மறையாக உருவாக்கலாம். மேம்படுத்தப்பட்ட வணிக சூழல். மின்னணுக்கு படுத்துதல் விருப்ப ரீதியிலான செயல்பாடுகளை குறைத்து நிர்வாக செயல்முறைகளை வேகமாக்கும். இது முதலீட்டாளர்களுக்கு முக்கியமான அம்சமாகும். உதாரணமாக, ஆன்லைனில் வணிகத்தை நிறுவுவதற்கு வாரங்களை விட நாட்களுக்கு முடிந்துவிடும். இது புதிய முதலீட்டாளர்களுக்கும் எளிமையையும் சிக்கனத்தையும் வழங்கும். வெளிப்படைத்தன்மை மற்றும் ஆட்சி மேம்பாடு. மின்னணு அமைப்புகளின் மூலம் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை அதிகரிக்க இலங்கை முயலும் போது முதலீட்டாளர்களுக்கு ஒரு நல்ல சூழலை உருவாக்க உதவும். மின்னணு பதிவுகள் மற்றும் ஆன்லைன் அறிக்கைகள் ஊழல் வாய்ப்புகளை குறைக்கும். இது சர்வதேச முதலீட்டாளர்களுக்கு முக்கியமான கவலைகளில் ஒன்று. மின்னணு சந்தையை அணுகுதல். மேலும் அதிக நுகர்வோர் மின்னணு சேவைகளை ஏற்றுக்கொள்வதால் மின்னணு வணிகம், நிதி தொழில்நுட்பம் மற்றும் மின்னணு சந்தைப்படுத்தல் போன்ற துறைகளில் முதலீட்டாளர்களுக்கு தங்கள் வாடிக்கையாளர்களின் அடிப்படை குறிக்கோளாக்கும் வாய்ப்பு கிடைக்கும். மொத்த முதலீட்டு நம்பிக்கை தன்மைக்கு எதிரான சவால்கள். மாறாக, இலங்கை அடிப்படை அமைப்பு சவால்கள், மின்னணு பாதுகாப்பு பிரச்சனைகள் மற்றும் ஒழுங்குமுறை தடைகள் ஆகியவற்றை தீர்க்காவிட்டால் சில முதலீட்டாளர்கள் எச்சரிக்கையாக இருக்கலாம். பெரிய அளவிலான தரவு பாதுகாப்பு வழக்கம் அல்லது ஒழுங்குமுறை தாமதங்கள் போன்றவை முதலீட்டாளர்களின் நம்பகத்தன்மைக்கு பாதிப்பாகும். இலங்கையின் பொருளாதாரத்தை மின்னணுக்குப்படுத்துவது வெறும் புதிய தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கொள்வதை மட்டுமல்ல, இது நாட்டின் பொருளாதார பண்புகளை முழுமையாக மாற்றும் நிலைக்கு இட்டுச் செல்லும். அரசாங்கம், தனியார் துறை மற்றும் பொதுமக்கள் அனைவரும் சவால்களை கடந்து மின்னணு பொருளாதாரத்தின் முழுமையான ஆதாயங்களை அடைய ஆற்றலுடையதாக செயற்பட வேண்டும். தெளிவான மற்றும் திட்டமிட்ட அணுகுமுறையுடன் மின்னணுக்குப்படுத்துதல் முதலீட்டாளர் நம்பகத்தன்மையை மேம்படுத்தி பொருளாதார வளர்ச்சியை ஊக்கி இலங்கைக்கு மின்னணு யுகத்தில் வளமான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான அடித்தளத்தை அமைக்க முடியும். மின்னணுக்குப்படுத்தல் மூலம் இலங்கை பொருளாதாரத்தில் ஊக்கத்தை ஏற்படுத்தி முதலீட்டாளர் நம்பகத்தன்மையை உயர்த்துவதற்கான வாய்ப்பு உள்ளது. மின்னணு முறைகள் மூலம் அரசாங்கம் மற்றும் தனியார் துறைகளுக்கு வெளிப்படைத்தன்மை மற்றும் விளைவுகளை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. அதேவேளை சரியான தரவு பாதுகாப்பு மற்றும் சைபர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்து மக்களின் நம்பிக்கையை அதிகரித்து தொழில்நுட்ப சவால்களை தாண்டி முன்னேறுதல் அவசியமாகும். மொத்தத்தில் இலங்கை மின்னணு பொருளாதாரத்தின் பாதையை எளிமையாகவும் பயனுள்ளதாகவும் உருவாக்க முடிந்தால் இது நாட்டின் பொருளாதார மேம்பாட்டுக்கும் சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்கும் முக்கிய பங்களிப்பாக அமையும்.